பப்பாளி ஒரு வெப்பமண்டல பழமாகும். இந்தியாவிலும் உலகளாவிய அளவிலும் அதிக பிரியமுள்ள பழ வகைகளில் ஒன்றாகும். இது சத்துச் சிறப்பும் சுகாதார நன்மைகளும் நிறைந்தது. பப்பாளி பழங்கள் உடலில் வைட்டமின் சி, வைட்டமின் ஏ, பைட்டோநியூட்ரியன்ட்டுகள் மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு சத்துக்களைக் கொண்டுள்ளன. இதன் பச்சை மற்றும் பழுப்பு நிற பழங்கள் விற்பனைக்கேற்றதாகவும், பழங்கள், ஜூஸ், சாறுகள் மற்றும் உணவுப் பொருட்களில் பயன்படும். எனவே, பப்பாளி சாகுபடி தொழில் விவசாயிகளுக்கும் வணிகர்களுக்கும் சிறந்த வருமான வாய்ப்பை தருகிறது. பப்பாளி வளர்ப்பிற்கு நிலத்தின் தேர்வு மிக முக்கியம். பப்பாளி வெப்பநிலையை விரும்பும், நல்ல நீர்வழி வசதி கொண்ட மண்ணில் சிறந்ததாக வளர்கிறது. மணல் மற்றும் கரிம மண்ணில் செறிவூட்டப்பட்ட நிலம் மிகவும் ஏற்றது. நிலத்தின் pH அளவு 6 முதல் 6.5 வரை இருப்பது நல்லது. நிலம் நன்கு நீர் தண்ணீர் வெளியேறுமாறு இருக்க வேண்டும், ஏனெனில் நிலத்தில் நீர் நிறைவாக இருந்தால் பப்பாளி வேர்கள் பழுதுபடலாம். பப்பாளி வளர்ப்பில் விதைப்பது மற்றும் உரம் முக்கியமான படிகள் ஆகும். விதைகள் தரமான மற்றும் நோய் இல்லாதது இருக்க வேண்டும். விதைகளை நேரடியாக நிலத்தில் நட்டும், நர்சரியில் வளர்த்துவிட்டு பெரிய புலங்களில் மாற்றியும் பயன்படுத்தலாம். ஆரம்பத்தில் கம்போஸ்டட் ஆர்கானிக் மேன்யூர் மற்றும் NPK உரங்களை சரியாக அளித்தால் வேர்கள் வலுவாக வளர்ந்து செடிகள் ஆரோக்கியமாகும். பப்பாளி செடிகள் பொதுவாக 6 முதல் 12 மாதங்களில் பழம் தரத் தொடங்கும். நீர் மற்றும் பாசன முறைகள் பப்பாளி வளர்ப்பில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. செடிகளுக்கு இயல்பான வளர்ச்சிக்காக தினசரி அல்லது குறைந்தது 2 முதல் 3 நாளைக்கு நீர் தர வேண்டும். மழைக்காலத்தில் தண்ணீர் நிர்வாகத்தை கவனித்து வேர்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்படாமல் பாதுகாக்க வேண்டும். ட்ரிப் இரிகேஷன் முறைகள் அதிக வருமானத்திற்கும் நீர் குறைபாடு இல்லாமல் வளர்ச்சிக்கும் உதவும். பப்பாளி செடிகளுக்கு பூச்சிக்கொல்லிகள் மற்றும் நோய் கட்டுப்பாடு அவசியம். பப்பாளி பூச்சிகள் லீஃப் மைனர், ஃப்ரூட் ஃப்ளை போன்றவை பழத்தின் தரத்தை பாதிக்கும். இதற்காக பயாலஜிக்கல் கண்ட்ரோல், ஆர்கானிக் பெஸ்டிசைட் அல்லது லோடாக்சிக் கெமிக்கல் ஸ்ப்ரேஸ் பயன்படுத்தப்படுகிறது. பொடுரி மில்டியூ மற்றும் ஆந்த்ராக்னோஸ் போன்ற நோய்களும் பப்பாளியில் காணப்படும். நோய் மற்றும் பூச்சிகளை பராமரித்து கட்டுப்படுத்தினால் மட்டுமே நல்ல விளைச்சல் கிடைக்கும். பழங்கள் பழுப்பும் மற்றும் அறுவடை பற்றியும் கவனம் தேவை. பப்பாளி பழங்கள் செடிகளில் 6 முதல் 12 மாதங்களில் பழுத்துவிடும். பழங்கள் பழுப்பு நிறத்தை அடைந்தபோது மெதுவாக அறுவடை செய்ய வேண்டும். அறுவடை செய்யும் போது பழங்கள் காயாமல் விற்பனைக்கேற்ற அளவில் வாங்கப்படும். பப்பாளி பழங்கள் பெரும்பாலும் கச்சா மற்றும் பழுப்பு இரு நிலைகளில் விற்பனை செய்யப்படும். நடவு முறைகள் மற்றும் ஸ்பேசிங் பப்பாளி வளர்ப்பில் முக்கியம். செடிகளுக்கு 2 முதல் 3 மீட்டர் இடைவெளியில் நடுவதால் செடிகள் வலுவாக வளரும் மற்றும் நோய்கள் பரவுவதை குறைக்கும். ப்ராப்பர் ப்ரூனிங் முறைகள் பழங்கள் சூரிய ஒளியில் சரியாக அடைவதை உறுதி செய்யும். பப்பாளி வளர்ப்பில் சந்தை மற்றும் வருமானம் மிக முக்கிய அம்சமாகும். பப்பாளி பழங்கள் பச்சை மற்றும் பழுப்பு நிலை ஒன்றாக விற்பனை செய்யப்படுகின்றன. பொதுவாக பப்பாளி அதிக வருமானம் தரும் வணிகம் ஆகும், ஏனெனில் உலகளாவிய சந்தைகளில் பப்பாளி மற்றும் பப்பாளி டெரிவேட்டிவ்ஸ் அதிக மதிப்புள்ளவை. வாழ்நாள் சுழற்சி குறைவாக இருந்தாலும் நல்ல பராமரிப்பு மற்றும் உரம் அளித்தால் செடிகள் தொடர்ந்து பழங்கள் தரும். புதிய தொழில்நுட்பங்கள் பப்பாளி வளர்ப்பில் வெற்றிக்கு உதவும். டிஷ்யூ கல்ச்சர் சீட்லிங்ஸ், ட்ரிப் இரிகேஷன், ஆர்கானிக் ஃபார்மிங் டெக்னிக்ஸ் போன்றவை அதிக விளைச்சலை தருகின்றன. இதனால் விவசாயிகளுக்கு குறைந்த இடம், குறைந்த நேரம், அதிக வருமானம் கிடைக்கும். முடிவில் பப்பாளி சாகுபடி என்பது பொறுமை, அறிவு மற்றும் சீரான பராமரிப்பு மூலம் வெற்றியடையும் தொழில். நிலம், நீர், உரம், நோய் கட்டுப்பாடு மற்றும் அறுவடை ஆகியவற்றை சரியாக பின்பற்றினால் குறைந்த முதலீட்டில் அதிக வருமானம் பெற முடியும். பப்பாளி வளர்ப்பு தொழில் விவசாயிகளுக்கும் வணிகர்களுக்கும் ஏற்றுமதி சந்தைகளுக்கும் சிறந்த வாய்ப்புகளை வழங்குகிறது. பப்பாளி சாகுபடி தொழிலில் வெற்றி பெற விவசாயிகள் நுண்ணறிவு, திட்டமிடல் மற்றும் தொழில்நுட்ப அறிவு ஆகியவற்றை பயன்படுத்தி செயல்பட வேண்டும். இதன் மூலம் செடிகள் ஆரோக்கியமாக வளரும், பழங்கள் தரமானவை இருக்கும் மற்றும் அதிக வருமானம் கிடைக்கும்.